வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கியமான எக்ஸாமாக சயின்ஸ் நடக்க இருக்குது. இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எல்லாமே நல்ல விதமாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சயின்ஸ் எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே விருப்பமான ஒரு விஷயம். இதில் சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபைனல் டிப்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ணும்போதும் சோசியலில் சென்டம் ஸ்கோர் பண்ணும்போதும் நமக்கு டோட்டல் மார்க் ஒரு நல்ல நிலைக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அப்போ நமக்கு நல்ல குரூப், நல்ல ஸ்கூல் எல்லாமே அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கவனமாக ஆன்சர் பண்ண வேண்டிய சப்ஜெக்டில் சயின்ஸ் முக்கியமான ஒன்று. இதில் சென்டம் ஸ்கோர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ரைட். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விதத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியலை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 28 மார்க் கேட்குறாங்க. 3 2 மார்க் கொஷின்ஸ், 2 3 4 மார்க் கொஷின்ஸ், ஒரு 7 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அட்டன் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அதே போல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் கேட்குறாங்க. இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டா இங்கே 22 மார்க் நமக்கு கேட்குறாங்க. அதில் 2 மார்க்கில் 2 கொஷின் கேட்குறாங்க. கெமிஸ்ட்ரியில் 4 மார்க்கில் 2 கொஷினும் 7 மார்க்கில் ஒரு கொஷினும் கேட்குறாங்க. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3லையும் ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ இதை கம்பல்சரி படித்தாகணும். பட்டு 2 மார்க் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மாற்றி எழுத முடியும். பட் அந்த கம்பல்சரி கொஷின் மட்டும் நமக்கு சேலஞ்சிங்காக வரலாம். அது எந்த பார்ட்லேருந்து வேணாலும் கேட்கப்படலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் சம்மா வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவரி ஒன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. அதனால் நம்ம அதுக்கு தயாராகிடணும். ஸோ உயிரியலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 2 மார்க் கேட்குறாங்க, 5 4 மார்க் கேட்குறாங்க. ஸோ உயிரியல் பார்ட் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக சூப்பர் மார்க் எடுக்கலாம். 5 2 10, 5 20 30, ஒரு 7 37 மார்க் நமக்கு அதுலேயே வந்துடுது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 43 மார்க் உயிரியலில் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு நமக்கு 1 மார்க்கு தான் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வெவ்வேறு விதங்களில் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படலாம். பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய எந்த பாடத்திலிருந்து வேணாலும் இந்த 1 மார்க் கேட்கப்படும். 12 1 மார்க்கு. அதில் குறைஞ்சபட்சம் 2 1 மார்க்காச்சு கிரியேட்டிவ் கொஷின்ஸாக, அதாவது புக் இன்சைட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சென்டம் எடுக்கணுங்கிற ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் 1 மார்க்குக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும். 9 அல்லது 10 1 மார்க் புக் பேக்கே வந்துடும். ஸோ ஆவரேஜ் மாணவர்களாக இருந்தாலும் சரி, பிலோ ஆவரேஜ் மாணவர்களாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் புக் பேக் 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் தயார் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு 25 மார்க் ப்ராக்டிக்கலில் போட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி உங்களுக்கு இதில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு கேள்வியும் மிகச்சரியாக கணித்து நீங்கள் பதில் எழுதணும். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த விடையெல்லாம் பொருந்தி வராதுன்னு கழிச்சிட்டு ஃபைனலாக இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆன்சருக்கு வரணும். அதே போல் மேட்ச் த ஃபாலோவிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஆன்சர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுதோ அதிலிருந்து நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ மேட்ச் த ஃபாலோவிங்க்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கொஷினை நல்லா தெளிவாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா கிடச்சிரும். ஸோ 1 மார்க்கில் கோடிட்ட இடங்கள் வரலாம், தவறை திருத்தி எழுதுறது வரலாம், கணக்கீடுகள் வரலாம், படம் வரைந்து பாகம் குறிக்கிறது, எந்த பாகம் அப்படின்னு கேட்குறது வரலாம். 2 மார்க்கில் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புக் பேக்கை பார்த்தாலே உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின் வருங்கிறது தெரிஞ்சிடும். QR கோடெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய கொஷின்ஸ் தான். அதில் 12க்கு 12 நம்ம எழுதியாகணும். 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7 கொஷின் இருக்குது. அதில் 6 கொஷின் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய 13லேருந்து 22 நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸில் 6 கொஷின் நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். கடைசி கொஷின் 22வது கொஷின் கட்டாய வினாவாக இருக்கும். இந்த பகுதியில் தான் நீங்கள் மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்கலாம்,
படம் வரைந்து பாகம் குறிக்கிறது, தவறை திருத்தி எழுதுதல், கணக்கீடுகள் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஃபார்முலாவை நல்லா பார்த்து வச்சுக்கங்க. 2 மார்க்கில் நமக்கு சம்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்தும் ஃபார்முலா படிக்காமல் போயிடாதீங்க. 4 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே 4 மார்க்காகவும் கேட்கலாம், 2 கொஷினாக பிரிச்சும் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் வந்து அது நீங்கள் பெரிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கங்க. பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா கணக்கு கேட்கலாம், பயன்கள் கேட்கலாம், நன்மைகள் கேட்கலாம், தொடர்புகள் கேட்கலாம், படம் வரைந்து பாகம் குறிக்க சொல்லலாம், விதிகளை நிறுவுதல் கேட்கலாம். இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். 7 மார்க் வந்து பாடத்துக்கு 1, இதையும் சின்ன சின்ன கொஷினாக பிரித்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ எப்போவும் சொல்கிறது போல தான் கொஷின் நம்பர் ப்ராப்பராக போடுங்க. எவ்வளவு கொஷின்ஸ் எழுதணும் அப்படிங்கிற எண்ணிக்கையை ஃபைனலாக செக் பண்ணுங்கள். இது எல்லாத்த விட மிக முக்கியம், உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த 10-15 நிமிடங்களை பயன்படுத்தி கொஷின் பேப்பரை படித்து இதுதான் சரியான ஆன்சர் அப்படிங்கிற அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து சயின்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபார்முலா படிக்கணும், புக் பேக் 1 மார்க் படிக்கணும், புக் பேக் 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும் நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி. எஸ்பெஷலி நீங்கள் வேறு எந்த போர்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணாட்டியும் கூட பரவாயில்ல, நாளைக்கு பயாலஜி ஏரியாவை முழுசாக படிச்சிட்டிங்க அப்படின்ட்டாலே சயின்ஸில் நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் படிக்கவே இல்லை, நாளைக்கு காலையில் பயாலஜி ஏரியா ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா கூட உங்களால் மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க, அங்கங்கே படித்தது எல்லாமே ஞாபகம் வச்சு உங்களால் எடுத்துட முடியும். ஸோ யாருமே வந்து சயின்ஸ் கஷ்டம் நாளைக்கு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணிப்பா. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.